ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு சக்கரை பொங்கல் வெள்ளிக்கிழமை, வாங்க செய்யலாம். சக்கரை பொங்கல் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். இது சிறுபருப்பு அரிசி, பச்சரிசி. நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து அரை கிளாஸ் பச்சரிசி போட்டுக்கிட்டா போதும். நான் வந்து 3/4 கிளாஸுக்கு வந்து இது இருந்தாலும் 2 கிளாஸ் போட்டா 1 கிளாஸ் போடணும். இது வந்து சும்மா கொஞ்சம் பால் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். பாருங்களா, நல்லா வெந்து போச்சு. இந்த கிண்ணத்துலேயே வேக வச்சுட்டு இப்போது வெல்லம் வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி, சூடான தண்ணியில் இல்லை, நம்ம அடுப்பில் வச்சு கரையும் இல்லையா, ஏன்னா அடியில் மண் இருக்கும். ஆனால் நல்லா வெல்லம் தான் தண்ணி ஊற்றணுமா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெல்லம் இந்த மாதிரி பாவெல்லாம் பிடிக்கக்கூடாது, சும்மா நம்ம கரையிறதுக்கு மட்டும். ஏன்னா இது நல்ல வெல்லம் தான், பாவு வெல்லம் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஆனாலும் அடியில் மண் இருக்கு இல்லையா, அதுக்காக இப்படி வடை கட்டிக்கணும். ஏதாவது 1-2 மண் இருந்துச்சுன்னா அது சுத்தமாயிடும். பார்த்தீங்களா, இப்போ நல்லா கலர் விட்டு 150 வெல்லம். சக்கரை பொங்கல்ன்றீங்க, வெல்லம் போட்டு செய்றீங்க. வெல்லம் போட்டால் கூட அதுக்கு பேர் சக்கரை பொங்கல் தான், அப்படிதான் சொல்லுவாங்க. அதனுடைய ரீசன் எனக்கு தெரியாது, என்ன கேட்காதீங்க. சக்கரை பொங்கல் சொல்லுவாங்க, வெல்லம் தான் போடுவாங்க. இது ஒரு நாட்டு சக்கரை தானே. ஆமாம், இது இப்படி பார்த்தீங்களா. இதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். ஒரு கால் கிலோ அரிசி கூட இருக்காது. 200 கிராம் அரிசி பருப்பும் சேர்த்து 200 கிராம் இருக்கும். நான் வந்து 200 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். இது வந்து ஏலக்காய், ஒரு 4-5 ஏலக்காய். இது பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது எனக்கு. இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஜஸ்ட் போடணும். ஆனால் நல்லா ஸ்மெல்ல வரும், ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கையிலேயே நசுக்கி போட்டுடணும். இது பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. பச்சை கற்பூரம் பொங்கல், லட்டு போடுவாங்க இல்லையா, அதை பார்த்தீங்களா. கொஞ்சமாக தான் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய போடக்கூடாது. கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு துளி ஸ்மெல்லுக்காக. ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நல்லா வெந்து போச்சு. வெல்லம் தண்ணி ஊற்றிருக்கேன், ஏலக்காய் போட்டேன், பச்சை கற்பூரமும் போட்டாச்சு. இப்போது நெய் ஊற்றி நம்ம முந்திரி போட்டு இறக்க வேண்டியது. எண்ணெய், நெய், இது நல்ல நெய், சூப்பரான நெய், ஸ்மெல்லு நல்லா வரும். அதுக்கு முந்திரின்றது நம்ம இஷ்டம், நிறையா கூட போட்டுக்குவாங்க, 3 நாளும் போடலாம். இதை பார்த்தீங்களா, நான் வந்து கொஞ்சமான்றது இல்லை, போதும். அதுக்கு மிஞ்சி எல்லாம் தேவையில்லை. இதுக்கு வந்து திராட்சை இருந்தால் கூட போட்டுக்குவாங்க, கிஸ்மிஸ்ன்னுவாங்கல்ல. நம்ம வீட்டில் இப்போ இல்லை, எங்கள் பேரன் சுத்தமாக சாப்பிட்டான். அதனால வந்து வெறும் முந்திரி நெய் போதும். நெய் வந்து பார்த்தீங்களா, ஒரு 50 கிராம் நெய்க்கு இருக்கும். 50 கிராம் நெய்க்கு இருக்கும். அதில் வந்து நம்ம 50 கிராம் நெய் போட்டதா இந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா செவந்து போச்சு. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஹா, என்ன வாசனை! திருப்பதி லட்டு வாசனை வருது பாரு. அந்த பச்சை கற்பூரம் போடணும், ஏலக்காய். ஆமா, திருப்பதி லட்டுல பச்சை கற்பூரம் போடுவாங்க. எல்லா ஸ்வீட் செய்யும்போது எல்லாத்துக்குமே போடுவாங்க. இது வந்து இது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நல்லா கட்டியாக வரும். பார்த்தீங்களா, இதுதான் சக்கரை பொங்கல் செய்யறது. இது சிலர் பேர் வந்து குக்கரில் கூட நெய், கேஷ்யூ, திராட்சை போட்டு அது கலர் வச்சிடணும். நான் வந்து திராட்சை இல்லாதனால வெறும் முந்திரி போட்டிருக்கேன். சிலர் வந்து பாதம் பருப்பு கூட கட் பண்ணி போடுவாங்க. ஆனால் பாதம் பருப்பு போட்டால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது என்றது வந்து என்னோட கருத்து. அதாவது அவங்கவுங்க இஷ்டம், எல்லாமே சாப்பிட்றது தானே. அதனால் சேர்த்துக்குவாங்க. நான் வந்து வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். இதுதான்
சக்கரை பொங்கல் இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் சாமிக்காக செஞ்சுருக்குறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதுவே ஆறிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். கொஞ்ச நேரம் ஆறிடுச்சுன்னா கட்டி ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் சக்கரை பொங்கல். முந்திரி எல்லாம் உள்ளே போயிருக்கு. நான் போட்ட முந்திரி இதை பாருங்கள், ஒன்று ஒன்றா இருக்குது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் மட்டும் வைங்க, சூப்பராக இருக்கா இல்லைன்றது. ஓகே.